கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் குருவிப்புழா துறைமுக கால்வாயில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகில் ஏற்பட்ட தீ விபத்தால் 10க்கும் மேற்பட்ட படகுகள் தீக்கிரையாகின. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கேரளாவில் வருகிற 9ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருப்பதை ஒட்டி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தங்களது மீன்பிடி தொழிலை நிறுத்திவிட்டு அந்தந்த துறைமுகங்கள் கரை திருப்பி உள்ளனர். இதன் காரணமாக கொல்லம் மாவட்டம் குருவிப்புழா கால்வாய் பகுதியில் தங்களது படகுகளை நிறுத்திவிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் படகுகள் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த தீ காரணமாக இந்த தீ மளவளவல அருகில் நின்றிருந்த 10க்கும் மேற்பட்ட படகுகள் பிடித்து பற்றி எரிந்ததை தொடர்ந்து இந்த தீ விபத்தானது பெரும் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தியது. இதனை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் பார்த்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து 3க்கும் மேற்பட்ட குழுவினர், அதாவது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு குழுவினர் அந்த பகுதிகளில் படகுகளில் சென்றும் கரையோர பகுதியில் நின்றிருந்தும் தண்ணீரை பீச்சி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலை முதலே துவங்கிய இந்த மீட்பு பணியானது இதுவரையிலும் நின்றபாடில்லை. தொடர்ச்சியாக படகுகள் அதிகப்படியான பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த தீயை அணைப்பதில் மிகுந்த சிரமமாக ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த படகுகளில் 10க்கும் மேற்பட்ட படகுகளானது திருவனந்தபுரம் பொலியூர் பகுதியை சேர்ந்த மீனவர்களது படகுகள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் விபத்துக்கான காரணங்கள் குறித்து சோதனை நடத்துவதற்காக மாவட்ட ஆட்சியர் உட்பட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொள்வதற்காக சென்றுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மேற்கொண்டு இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாத வண்ணம் மீனவர்கள் படகுகளை கரையில் நிறுத்திவிட்டு செல்லும் போது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் இன்று அதிகாலை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.